ஒரு சப்ஜெக்ட் பின்னாடி எப்படி நாம டெக்ஸ்ட்டை கொண்டு போறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம மீடியா பூல்ல இருந்து வீடியோவை டைம் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்ததான் இந்த கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் மவுஸை கிளிக் பண்ணி மேலே மூவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம கலர் பேஜுக்கு வந்துடலாம். கலர் பேஜுக்கு வந்தோம்னா இங்கே இந்த பக்கமாக இருக்கிறது தான் ஏஏ மேஜிக் மாஸ்க். இந்த ஏஏ மேஜிக் மாஸ்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த ட்ராப்பர் டூல் வரும். சூஸ் பண்ணிடுறீங்களா நமக்கு. ஸோ இது எங்கே சூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த டாகிள் மாஸ்க் ஓவர்லேவே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் கிளியரா சூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பிளே ஹெட் எங்கே இருக்கு அப்படின்னா ஒரு சென்டர்ல இருக்கு. இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பகுதியில் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டியை நம்ம பெட்டர் கொடுத்துடலாம். பெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ட்ராக் எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ்ல பண்ணிருங்க. ஸோ இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட். இந்த ட்ராக்கிங் கிளியரா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ஓவரால் ட்ராக்கிங் ஒரு ப்ளூ லைன்ல காமிக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளிப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுங்க. அவுட்புட் கொடுக்கும்போது இங்கே ஒரு ப்ளூ டாட் வரும். இந்த கிளிப்போட ப்ளூவையும் இந்த ப்ளூ டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம எடிட் பேஜுக்கு வந்துடலாம். எடிட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் ட்ராக் ஆகி இருக்கும். ஸோ இது பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பெர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் பிகின்ல வந்திருக்கும்.